கர்த்தர் சொல்கிறார், நீ இந்த யோர்தானை கடப்பாய். கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு உடனே நேர் வழி இல்லை, நல்ல பைபாஸ் மாதிரி வழி இல்லை, கடினமான பாதை தான். ஹல்லேலூயா. முதல்ல வந்தது என்னது? யோர்தான். ஹல்லேலூயா. யோர்தான் பிரவாகித்து ஓடுகிறது. இந்த ஜனங்களை அக்கறைப்படுத்த. ஹல்லேலூயா. சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய கால். நமக்கெல்லாம் இது தெரிஞ்சதுனால ஒரு வார்த்தையில சொல்லிவிடுறேன். அந்த யோர்தான்ல இந்த உள்ளங்கால் பட்ட உடனே அது என்ன செய்யும்? சம்பவிப்பது என்னவென்ற ஒரு சம்பவம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு விரோதமாக யோர்தான் பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அக்கறைப்பட முடியாத சில காரியங்கள். ஆமென். இக்கரையில நிக்கிறீங்க, ஆண்டவரே பிரவாகித்து போகிறது, இதை எப்படி நான் கடப்பேன் ஆண்டவரே? ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற உடன்படிக்கை நீ சுமக்கிறியா? ஒண்ணு பலம் கொண்டு திடமனதாயிரு. இன்னொன்னு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. பிரியக்கூடாது ஆண்டவருடைய வார்த்தை. ஆமென். வார்த்தையை விட்டீங்கன்னா ஒண்ணே இல்லை, வார்த்தையை விட்டீங்கன்னா ஒண்ணே இல்லை. ஆண்டவர் சொல்ற உடன்படிக்கையை சுமக்கிற ஆசாரியருடைய கால் பட்ட உடனே ஒரு சம்பவம் அங்க நடக்கும்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோர்தான் என்ன செய்யும்? இரு பக்கமும் குவியலாக நிற்கும். ஜனங்கள் வெட்டாந்தரை வழியாக கடந்து போவாங்க. இன்னைக்கு எது தடை? யோர்தான் மாதிரி பிரவாகித்து வருகிற சில பிரச்சனை. கொஞ்சம் விட்டா ஹல்லேலூயா, கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்றுதான் சங்கீதத்திலே பார்த்தோம். எனக்கு விரோதமா எழுப்பினவன் சத்துரு இல்லப்பா அப்படின்னு நான் மறைஞ்சு போயிருப்பேன். எனக்கு சமமான மனுஷன், எனக்கு தோழன், என் வழிகாட்டி, என் ஃப்ரெண்டு, என் கூட இருந்தவன் தான் எனக்கு எதிராக வருகிறான். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதா? அந்த நேரத்தில் உடன்படிக்கையை சுமக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிற தேவ பிள்ளைகளே, எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வழிவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு யோர்தான் குவியலாக நின்றது. ஆமென். ஒரு சம்பவம் அங்கே நடந்தது நம்முடைய வாழ்க்கையிலும். ஆமென். ஹல்லேலூயா. என்னதான் பிரவாகித்து வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நீங்க இருந்தீங்கன்னா, வார்த்தையினால் நிரப்பப்பட்டு, ஹல்லேலூயா, இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் உள்ள வார்த்தையை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதை கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான். காலம் சமீபமா இருக்கிறது. வாசிக்கிறதும் கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி நடக்க ஒரு தேவ பிள்ளை பிரயாசப்படணும். அனுதினமும் நடக்க பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. என்னென்ன எழுதி இருக்கு அதன்படி என்ன செய்யணும்? நடந்து கொண்டே இருக்கணும். அப்படி கை கொள்ளுகிற பட்சத்துல எப்பேற்பட்ட யோர்தான் பிரவாகித்து வந்தாலும், ஹல்லேலூயா, அங்கே ஒரு சம்பவம் நடந்தது. ஹல்லேலூயா. அந்த ஆசாரியருடைய கால் பட்ட உடனே யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக வருகிற பிரச்சனைகளை கர்த்தர் பின்னிட்டு திரும்ப வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா.